பிரபல ஜோதிடர் ஆகும் கிரக அமைப்புகள் என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜோதிடம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னாக்க கணக்கு, கம்ப்யூட்டர், புத்திசாலித்தனம் வேணும். இதுக்கு புத்தியால் பிழைக்கக்கூடிய தொழில் இதெல்லாம். அப்போ புத்திசாலித்தனத்துக்கு உரிய கிரகம் எதுன்னா புதன் தான். இந்த புதன் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கணும். ஸ்தான பலம் பெற்றிருக்கிறதுனா என்ன? ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது. கண்ணில ஆட்சி உச்சமாகும், மிதுனத்துல ஆட்சி ஆகும், அல்லது நீசபங்கம் பெற்றிருக்கிறது. மீனத்துல குரு இருந்தாலும் வக்கரமாயிருந்தா அது நீசபங்கம். அல்லது வீடு கொடுத்தவன் குரு பகவான், சப்போஸ் மீனத்துல புதன் இருக்கு, அந்த வீடு கொடுத்த குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் நீசபங்கம். அல்லது சந்திர கேந்திரத்துல அந்த புதன் வருதுனாலும் நீசபங்கம். அல்லது வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு வச்சுங்களேன். இப்போ புதன் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கு, குரு பகவான் கடகத்தில் இருக்குன்னா உச்சமாயிருக்கு. அப்போ குருவும் பலமா இருக்கு, குருவோட பார்வையில புதன் இருக்கு, அந்த புதனும் நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல தனுசு வீட்டுல புதன் இருந்தாலையும் அதே மாதிரிதான். தனுசு வீட்டுல புதன் இருந்தாக அதுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல ஒரு அந்த ஜோதிட ஆர்வம்ன்றது இருக்கும். ஜோதிடம் படிக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் இருக்கும்.